கருளாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆலவனத்து அமலன் நடம் கண்டு உவந்த காரைக்காலம் இதனை பாலருந்தியுமை முலையிற்பதிகை இசை பல பகர்ந்த பாலன் தன்னை சூலையினை சிவனருளால் தடுத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்றை அடியறையும் அடி வணங்குவோமே. எழுதரு மறைகள் தேர இறைவனை எல்லிற்கங்குல் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேலேறத் துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். நம பார்வதி பதையே. எல்லாம் வல்ல செம்மேனியம்மான் சிவபரஞ்சுடர் நாவாலம் தீவு என்று சொல்லுகிற அற்புதமான இந்த புனித மண்ணிலே, அதிலும் குறிப்பாக திக்கலாம் புகழரும் திருநெல்வேலி என்று போற்றப்பெறுகிற புண்ணிய திருத்தலத்தின் மேற்பால் உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து ஊரை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ காலன் வரும் முன்னே கண்பஞ்சடை முன்னே பாலுன் கடைவாய் படும் முன்னே மேல் விழுந்துற்றார் அழும் முன்னே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறு. நல குற்றாலம், திருநெல்வேலி, இந்த இடைப்பட்ட தானமாக இருக்கிற இந்த கல்லிடை குறிச்சி என்று சொல்லுகிற இந்த புண்ணிய பூமி இந்த உடம்புக்கு இதயம் எப்படியோ அதுபோல பாண்டி மண்டலத்தினுடைய இதயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா இங்கேதான் பல அருளாளர்கள், பேரருளாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள். அத்தகைய இந்த கல்லிடை குறிச்சி என்று சொல்கிற இந்த ஞான வடாகமாக விளங்குகிற இந்த புண்ணிய பூமியிலே இன்றைக்கு 500வது திருவாசக முற்றோதல் விழா நிகழ்வு மிக செம்மையான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அற்புதமான காட்சியை பார்த்தேன். பல்வேறு நாடுகள், பல்வேறு திருவூர்கள், பல்வேறு அரங்குகள், பல்வேறு பேரவைகளுக்கெல்லாம் சென்று பார்த்து வருகிற நிகழ்வுகளில் கலந்து வருகிற அடியேனுக்கு இன்றைக்கு ஒரு புது அனுபவம். இந்த வாசல்ல நானே நின்று ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், உள்ள வர முடியாம. அப்படி ஒரு பெருந்திரளான அடியார் கூட்டத்தை கூட்டி மகத்தான சாதனை செய்திருக்கிற இந்த விழா குழுவினருக்கு உரத்த கரவொலி எழுப்பி அவர்களை நெஞ்சார முதல்ல வாழ்த்தணும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இப்படி ஒரு கூட்டம் இருந்திருந்தா மாற்று சமயங்கள் உள்ள நுழைந்திருக்குமா அன்றைக்கு? ஆகையினாலே விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும்னு விட்டு கொடுக்கிற மனப்பாங்குடைய பெருமக்கள் சைவர்களாக இருந்திருக்கிறார்கள்னு தெரியுது. ஆகையினாலே இந்த அருமையான விழா நிகழ்வை செம்மையாக இங்கே எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற வைரத்தூணாக இருக்கிற பாராட்டுதலுக்குரிய அன்பு பெரியவர் ஐயா ரவி ஐயா அவர்கள் தொடக்க உரை நிகழ்த்திய எங்க நடமாடும் அப்பர் சுவாமி போல் இருக்கார். இன்னும் பல்வேறு அடியார் பெருமக்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் அடியார் திருக்கூட்டம். அதிலும் குறிப்பாக மகளிர்
மண்ணினிற் புகழ் பெற்றவர் மங்கையர். திருநெல்வேலி பகுதியிலிருந்து ஒரு அம்மையார் வெளியூருக்கு போனால் அந்த வெளியூரில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும். அந்த பகுதியில் இருக்கிற மகளிரை ஒருங்கு திரட்டி திருவாசகம் ஓதச் செய்து அங்கே பெரிய பெரிய நிகழ்வுகள் சைவமும் தமிழும் வளர தொண்டு செய்கிறார்கள். அதை நான் பல ஊர்கள், ஓசூர் முதலான பல ஊர்கள் சென்ற பொழுதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆகையினால ஞான தபோதனர்களாக, ஞான தபோதனியர்களாக விளங்குகிற கொள்கையினால் உயர்ந்த சீரடியார் பெருமக்களாக விளங்குகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். உங்கள் திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். கொல்லந்தெருவில் ஊசி விற்கிறது, அதுபோல உங்கள் முன்னிலையிலே என்ன திருவாசகத்தை பற்றி பேசிவிட போகிறோம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதனால தாயை தந்தையை எத்தனை முறை அம்மா என்று அழைத்தாலும் அப்பா என்று அழைத்தாலும் தெவிட்டுமா? அதனால் அது எப்படி தெவிட்டாதோ அதுபோல திருவாசகத்தை யார் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அது கேட்க கேட்க ஐயா சொன்னது போல அது தேன், தானும் கெடாது, தன்னை சார்ந்த பொருளையும் கெட விடாது. அதனால் ரொம்ப எளிமையாக ஒரு தலைப்பு என்னென்னா திருவாசகம் என்னும் தேன் அப்படிங்கிற தலைப்பு. இது எல்லாருக்கும் தெரிந்த அருமையான பாடல் தான். தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் திருவாதவூரர் திருவாசகம் என்னும் தேன். இந்த வைணவ சம்பிரதாயத்தில் தனியன்னு ஒன்று இருக்கும். அதை சொல்லி அதுக்கப்புறம் தான் பிரபந்தம் செய்விப்பாங்க. அதனால் என்னன்னா திருவாசகம் ஓதுகிற பெருமக்கள் இந்த பாடலை அவசியம் நினைவு கூறாமல் இருப்பதில்லை. ஆனால் பல பேருக்கு நம்ம ஊரில் இல்லை, பல ஊரில் பல மக்கள் என்னன்னா இதையும் திருவாசகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனைன்னு ஒரு பாடல் இருக்கும். அது ஒரு அபியுக்தர் செய்ததுன்னு சொல்றது மரபு. திருமந்திரம் சொல்லுனா அதையும் திருமந்திரம்னு சொல்லிடுவாங்க, அது வேறு பகுதிகளில். ஆகையினாலே இந்த அருமையான தலைப்பிற்கு உள்ளே உங்களை அழைத்து செல்வதற்கு முன்னால் இந்த தேன்கிற அருமையான ஒரு பொருள், அது கையில் கொஞ்சம் விட்டு மெல்ல நுனி நாக்கால தொட்டு தான் சாப்பிட்ணும். அதை சாப்பிட்ணுன்னு சொல்கிறது குற்றம். அதற்கு ஒரு அருமையான சொல் இருக்குது. அப்படி சுவைத்தால்தான் பொறை ஏறாது. இல்லைன்னா அதனால தான் ஆச்சமனம் பண்ணுற போது உளுந்தளவு தீர்த்தத்தை கையில் வச்சுக்கணும். எவ்வளவு? ஓம் ஆத்மதத்வாய ஸ்வதா, ஓம் வித்யாதத்வாய ஸ்வதா, ஓம் சிவதத்வாய ஸ்வதா. இது நம்ம சைவத்தில், அங்கே வைதிகத்தில் வேற. அப்போ ஒரு ஆச்சமனம் செய்கிற அளவுக்கே அதை உளுந்தளவு வச்சு தான் பருக வேண்டும். அதுபோல் தேன், இதை ரொம்ப வேகமாக விரைவா அப்படி ஒரு தாகத்துக்கு நீர் பருகுவது போல பருகி விட முடியாது. ஒவ்வொரு எழுத்தா, ஒவ்வொரு சொல்லா, ஒவ்வொரு தொடரா, ஒவ்வொரு பாடலா, ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அப்படி படிப்படியாக சுவைத்து கொண்டு வருகிற பொழுதுதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள் பல்லோரும் ஏத்த பணிந்து. ஆகையினால என்னன்னா இந்த ரொம்ப அழகா இந்த பாடலை செய்த அபியுக்தர், அவர் ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியல. இது வரைக்கும் யார் இந்த தொல்லை இரும்பிறவி சூடும் தடைக்கிங்கிற பாடலை பாடினார், அதனால் அந்த பாடலை எழுதிய அந்த ஆசிரியருடைய பெயர் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாடலை பாடிய அந்த அன்பர், அந்த அருளாளர் எவ்வளவு பெரிய திறனாய்வு செய்திருக்கிறார்.
எந்த அளவு இதில் தோய்ந்து இருந்து இந்த அருமையாக திருவாசகம் எனும் தேன்னு அப்படி ஒரு ஈற்றடி, அது ஒரு வெண்பா. அந்த வெண்பாவுக்கு உயிர் நாடியே என்னன்னா ஈற்றடி தான். இப்போ ஒரு வெண்பாவில் போட்டி வைக்கணும்னா ஈற்றடி கொடுப்பது மரபு. அந்த ஈற்றடியை நிறைவு செய்ய வேணும். உங்களுக்கு ஒரு அருமையான பாடலை ஞாபகப்படுத்துறேன். கூன்னு ஆரம்பிக்கணும். அப்புறம் ஊருடையான்னு ஒரு சொல்லு வரணும், தனி சொல்லா. முடிக்கிற போது கூன்னு முடியணும். இப்படி ஒரு பாட்டு இருக்கு தமிழ்ல, வெண்பால. முதல்ல வடக்கு குடக்குன்னு முதல்ல தொடங்குது. கூ முதல் எழுத்து என்ன எழுத்து? கூ. முடிக்கிற போது என்னொன்று முடிக்கணும்? கூ. இடையில தனிச்சொல் என்ன வரணும்? ஊருடையான். இப்ப பாருங்க பாட்டு, இதை சொன்ன உடனே பாடி இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு கவித்துவம்! அந்த வெண்பா, வெண்பான்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. என்னையா இது சாப்பாட்டு நேரம், மாகேஸ்வர பூஜையெல்லாம் முடிச்சு அப்படி கண்ணை அயர்ற நேரத்தில் இலக்கணமெல்லாம் சொல்றீங்க. அதனால என்னன்னா இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரணும். செப்பலோசை ரொம்ப அழகா அந்த வெண்பாவை தொடங்குறார். குடக்கோடு வான் எயிறு கொண்டார்க்கு கேளல் முடக்கோடு முன்ன மணிவார்க்கு தேருடையான் தெவ்விற்கு தில்லையதழ் மேற்கொள்ளல் ஊருடையான் என்னும் உலகு. இத ஒரு கரும்பலகைய இந்த வெண்பாவை எழுதி போட்டு அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லணும். அப்பதான் அது நல்ல வெளிப்படையா என்னுடைய பொருள் புரியும். நமக்கு அது வேண்டாம். இப்ப கூன்னு ஆரம்பிச்சாரு, கூன்னு முடிச்சிட்டாரு. ஆகையினாலே இப்போ நான் முதல்லையே சொன்னேன் என்னன்னா, தேனை எப்படி சாப்பிடணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உண்ணல், பருகல், கொறித்தல் இதெல்லாம் அது மாதிரி. அதனால் என்னன்னா அப்படி முள்ள கொஞ்சம் கொஞ்சமாக, அதுவும் அந்த இனிப்பு எங்கே தெரியணும்னா நுனி நாக்கில் தான் தெரியும். திருவாசகத்துக்கு பேருரை கண்ட பெருந்தகை மகாவித்வான் சா தண்டபாண தேசிகர் அவர்கள். அவங்க இல்லத்திலேயே தங்கி அடியேன் பயின்றதுனால திருத்தருமையாதீனத்தில் அவர்களுடைய உரையை, அவர்களுடைய அன்றாட வாழ்வியல் நெறிமுறைகளை எல்லாம் பார்க்கிற வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது. அவங்க தான் ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு முறை, நாவின் நுனியில் நயம் இருந்தால், நல்ல கவனமா கேட்கணும், நாவின் நுனியில் நயம் இருந்தால் நாமகளும் பூமென் மடமாதும் வந்து பொருந்துவரே. ஐயா, உனக்கு நல்ல கல்வி வேணும், நிறைய செல்வம் வேணும். அப்ப இந்த நல்ல கல்வி, நல்ல செல்வம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா, நாவின் நுனியில் என்ன வேணும்? நயம். நயம்னா என்ன? அதுதான் இனிமை. இயமன் தூதரும் அஞ்சுவர் இன் சொலால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நன்னினால் நியமம்தான் நினைவார்க்கீனியன் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே. அதனால அத்தகைய இனிமை, அந்த தேன், அதற்கு ஈடிணையான இனிமை இன்னொன்று இல்லை. இப்ப இந்த தேனுக்கு பல பெயர்கள் இருக்கு. தேன்கிறது வெளிப்படையான சொல். இது அல்லாம வேற என்னென்ன சொற்கள்லாம் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கிறோம். ஏன்னா காலையில நீங்க நிறைய குற்றால அருவியில குளிச்சு இயலும் இசையுமாக ரொம்ப அற்புதமா பாராட்டுதலுக்குரிய ஹரிஹர தேசிகர் அவர்கள் குற்றால அருவி பக்கத்தில் இருக்கு, அங்கதான் அருவி கொட்டுமா, இங்கேயும் கொட்டும்னு கொட்டிட்டு போயிருக்கிறார். அதனால குளிச்சு கொஞ்சம் அப்படியே ஆனந்த பரவசரா இருக்கு உங்களுக்கு. இப்ப கொஞ்சம் இதமாக மென்மையாக பல செய்திகளை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதனால இப்ப இந்த தேன்கிற சொல்ல நம்ம எடுத்துக்கிறோம்.
இதற்கு ஒரு பேர் தேரல்னு பேர், இன்னொரு பேர் தேரல். சரி, இந்த தேரல்ங்கிற சொல்லாட்சிய நம்ம மணிவாசக பெருமான் எங்காவது பயன்படுத்தி இருக்கிறாரா? திருவாசகத்தில் அழகா பாருங்க, கிளி வந்த மென்மொழியாள் அப்படிங்கிற பாடல்ல தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் அப்படிங்கிற தொடரால சொல்றார். இப்ப திருவாசகத்தில் தேரல் அப்படின்னா தேன், அந்த தேன்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறதா? ஆம். என்ன அழகான பாருங்க. சரி, கொங்கு அப்படின்னா நாட்டில் கொங்கு நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. நம்ம பெருமானே பாடி கொடுத்தார் தருமிக்கு, பொற்களிக்காக. கொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. மகளிருடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டா இல்லையா நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆகையினால என்னன்னா, இந்த அற்புதமான பாடலில் கொங்கு அப்படின்னா தேன், மணிவாசக பெருமான் கொங்குன் கருங்குழலி பாடுறாரா? கொங்குங்கிற சொல் இடம்பெற்று இருக்கிறதா திருவாசகத்தில்? அப்போ தேரல் இடம்பெற்று இருக்கிறது, கொங்கு என்ற சொல் இடம்பெற்று இருக்கிறது. சரி ஐயா, நம்ம தேசியர் ஐயா அவர்கள் உரை எழுதுகிற பொழுது, ரொம்ப அழகாக உரை விளக்கம் செய்கிற பொழுது, தேரல் என்ற சொல்லாட்சிக்கு தக்க மேற்கோள் திரு அம்மானையிலே இருந்து காட்டினார். அதற்கு பிறகு இந்த தேரல் அப்படிங்கிற சொல்லுக்கு மயக்கத்தை தருவது, மயக்கம் செய்வதுங்கிற பொருளும் உண்டு. அதற்கு திருவாசகத்தில் ஒரு பாடல் சொன்னார், பூத்தேன் மிக்கு உண்ணப்படின் அது மயக்கத்தை செய்யும் அப்படிங்கிற உரை குறிப்பை தந்து, ஏனையாவரும் எய்திடலுற்று மற்ற இன்னது என்று அறியாத அப்படிங்கிற பாடல்ல தேனை ஆண்நெய்யை கரும்பின் தேரலை இங்க வருது பாருங்க. ஐயா, கருப்பஞ்சாருக்கும் தேரல்னு பேரு. ஒரு உரை ஆசிரியர் ஒரு திருவாசக பாடலுக்கு உரை செய்கிற பொழுது தேரல் என்பது தேன் என்பதை குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் கருப்பஞ்சாறு அதையும் தேரல் என்று குறிப்பது மரபு. மணிவாசக பெருமான் அதனையும் கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அழகா சொல்றார். அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த பாடல்ல இந்த ஏனையாவரும் எய்திடல் உற்று மற்ற இன்னது என்று அறியாத தேனை ஆண் நெய்யை கரும்பின் தேரலை இப்படியெல்லாம் ஏன் அடுக்கி சொன்னாருங்கிறதுக்கு ஒரு அழகா உரை விளக்கம் தர்றார் தேசிகர் ஐயா அவர்கள். ஐயா, தேன் தேன்னு சொல்றீங்களே, இந்த தேனை சாப்பிட்டா என்ன நன்மை? எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்னன்னா, சின்ன வயசுல மருந்து நாட்டு ஏதாவது சித்த மருத்துவத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது அந்த தர்ற மருந்தை தேனில் குழைச்சி நாக்கில் தடவுவாங்க. தேனில் குழைச்சி நம்ம சாப்பிட்றது மரபு, நோய் நீக்குவதற்கு. அது ஒரு அனுபானமாக பயன்பட்டது. தேனே மருந்து தான், ஆனால் மருந்தை தேனில் கலந்து சாப்பிட்ற போது இன்னும் விரைவில் நோய் குணமாகும். அப்போ அது அனுபானமாக மட்டுமில்லை, தேன் என்ன தரும்னா நெஞ்சு உரம் தருமா, நெஞ்சுக்கு உரம் தருமா. சுத்தமான தேன் நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். வேப்பம்பூ தேன்னா வேப்பம்பூ சுவையே இருக்கும், அந்த மனம் வரும். மல்லிகை தோட்டத்தில் எடுத்த தேனடையில் இருக்கிற தேன் பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ மனமே வரும். அது மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலருகிற குறிஞ்சி பூ, அதில் எடுக்கிற தேனை சாப்பிட்டு பார்க்கல. இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன், ஏன்னா அது கிடைக்கல. குறிஞ்சி பூவில் இருக்கிற தேன். அப்போ மலையில் இருக்கிற தேன்னா அதுக்கு ஒரு சுவை. மலைத்தேன் என நான் மலைத்தேன், கவியரசு அழகா சில இடையா பாடுறாரு இல்லையா? அதனால என்னன்னா, இங்கே இந்த தேன் என்ன செய்யுமா, நெஞ்சு உரம் தரும். சுத்தமான தேன், வெள்ளப்பாகு கலந்த தேன் அல்ல. சுத்தமான தேன் மண் குடுவியலை வச்சிருந்தா சில நாட்களில் என்ன ஆகும்னா அது கெட்டியாகி
கீழே கற்கண்டு படியும். தாய்மார்களுக்கு தெரியும், ரொம்ப பெரியவங்களுக்கு தெரியும். பார்த்தவங்க இருந்தால் கொஞ்சம் அப்படி சுவைத்தவங்க இருந்தால் கை உயர்த்துங்க. நான் சொன்ன மாதிரி தேனை பார்த்தவங்க. அப்போ கிடைக்கலன்னு தெரியுது. சுத்தமான தேன் என்னாகும்? எப்படி கற்கண்டு கீழே அப்படியே படலம் படலமாக படரும். அதை நாட்டுப்புறத்தில் என்ன செய்வாங்கன்னா, கேழ்வரகு களி அல்லது தானியங்களில் கம்பங்களி இது மாதிரி இருக்கிற களியெல்லாம் செய்து அதில் ஒரு பள்ளம் செய்து கிராமப்புறத்தில் தேனை விட்டு அந்த களியை தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க. இதை காதில் தான் இப்போ கேட்கலாம். அப்போ எவ்வளவு தூரம் அந்த தேன். அதனால் நம்ம பெரியவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கல்லை எடுத்து வைக்க முடியுமா? கோயிலில், நம்ம நெல்லையப்பர் கோயிலில், மீனாட்சி அம்மை கோயிலில் இருக்கிற எல்லா கோயில்கள்லையும் பாருங்கள், எந்த கிரேன் இருந்து என்ன இந்த காலத்தில் இருக்கிற என்ன இயந்திர வசதி இருந்ததுதான் அத்தனையும் நம்ம மக்கள் எடுத்து உயர்த்தி காட்டி இருக்கிறார்கள். வானளாவிய கோயில்கள், விமானங்கள். அப்போ அந்த நெஞ்சு உரம். அப்போ இந்த தேனும் என்ன செய்கிறது? நெஞ்சு உரத்தை தருகிறது. சரி, நெய் சாப்பிட்டா என்ன பயன்? திருவாசகத்துக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாசகத்துக்கு உரை. என்ன பாடல்னு வேணுமா? ஏனை யாவரும் எய்திடல் உற்று மற்ற இன்னதென்று அறியாத தேனை ஆண் நெய்யை கரும்பின் தேரலை அப்படிங்கிற தொடர், திருவாசக தொடருக்கு நெய். ஆமாம் ஐயா, நெய்னா நம்ம தான் சாப்பாட்டுக்கு பருப்பு சாதம்னா நெய் போடாமல் சாப்பிட்றது. நெய்யுக்கு ஒரு பேர் அன்ன சுத்தின்னு பேர். நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால், ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால், பாலே மடக்கொடி இல்லா மனை. என்ன அழகான பாட்டு தெரியுமா? அதனால இதுல என்ன சொல்றார்? நெய்யில்லா உண்டிப்பால். உண்டினா உணவு. அதனால இப்ப பாருங்க, இந்த நெய் என்ன செய்யுமா? அறிவு ஆற்றல் தரும். நல்லா கவனமாக கேட்கணும். சரி, அந்த நெய் நல்லா உறைஞ்சி போயிருக்கு. அப்படியே எடுத்து சாதத்தில் போடலாமா? போடக்கூடாது. நீர் கறிக்கு நெய் உருக்கி மோர் பெருக்கி தான் உண்ணணும். நெய்யை உருக்காம அப்படியே எடுத்து அன்னத்தில் பெய்து உண்ணக்கூடாது. சரி, அப்ப நெய் என்ன செய்யும்? அறிவாற்றலை தரும். கருப்பஞ்சார சொல்றாரு. இந்த கரும்பை அப்பர் சுவாமி சொல்லுகிற பொழுது ஊற்று தண்டும்பார். கண்ணல்னு பேரு. ஊற்று தண்டு ஒப்பர் ஒற்றி ஊரரு. இந்த கடிச்சு உறிஞ்ச உறிஞ்ச ஊறுது இல்லையா? ஆலைப்படு கரும்பின் சாரே போல அன்னிக்கும் அஞ்சு எழுத்தின் நாமத்தான்கான். தேன் நெய் பால் கரும்பின் தெளி. கருப்பஞ்சாருக்கு அப்பர் சுவாமி ஒரு புது பேர் வைக்கிறார், கரும்பின் தெளி. ஆண் அஞ்சு ஆடும் முடியானும் ஐயாருடைய ஐயனே. சரி, ஆக இந்த கருப்பஞ்சாறு என்ன செய்யுமா? நம்மோட உடம்புல தட்ப வெப்பத்தை சீராக்கும். அது மட்டும் இல்லை, சோர்வா இருக்கிறவங்களுக்கு உள்ள கிளர்ச்சியை தரும். இவ்வளவும் எழுதுறாரு நம்ம தேசிகர் ஐயா. ஆகையினால ஒரு பாடல் தான். அந்த பாடல்ல இறைவனை எப்படி எப்படியெல்லாம் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே அன்னமாய் விசும்பு பறந்து அயந்தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என்மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னமால் அறியா முதல்வனாம் உருவா முக்கனா நாட்பெரும் தடந்தோள் கண்ணலே. கண்ணல்னா கரும்பு. தேனே நம்ம தேன். அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. கருதுவார் இதயத்து கமலத்து ஊரும் தேன் அவன்கான் நம்ம அப்பர் சுவாமி. அப்ப இந்த தேன் இருக்கிறதே, இந்த தேனை நாவில் நுனியில் வைத்தாதானே இனிக்கும்னு சொன்னேன். ஆனா ஒருத்தர் சொன்னார், இந்த தேனை காதில் விட்டா இனிக்குதுன்னாரு. உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வருதா? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது
காதினிலே. அப்ப செந்தமிழ்நாடு, நல்ல கவனமா கேட்கணும். தமிழ்நாடுன்னு முதல்ல தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டது தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாடா இருக்கிற இந்த பகுதியை தான். பெரிய புராணத்தில் இந்த தமிழ்நாடுங்கிற சொல்லாட்சி எங்கெங்கெல்லாம் வருகிறதுன்னு ஆய்வு செய்து ஒருவர் தனி நூலை எழுதியிருக்கிறார். அடியன் அதற்கு மதிப்புரை எழுதியிருக்கிறேன். அப்ப அந்த செந்தமிழ்நாடுன்னா தேன், அது காதுல பாயிற மாதிரி இருக்கு. இவருக்கு இந்த கற்பனையை ஊட்டியவர் திருநாவுக்கர சுவாமி. எல்லாம் நம்ம சித்தத்து இனிக்கும் சிவபோகம் திகழும் தேவாரம். நல்ல கவனமா கேட்கணும். தேனை கண்ணுல பார்த்தா இனிக்குமா? இனிக்குமா? இனிக்கும் அப்படிங்கிறாரு அப்பர் சுவாமி. கண்ணால பார்த்தா இனிக்கும். மண்ணுளார் விண்ணுளாரும் வணங்குவார் பாவம் போக. முதல்ல இருக்கிறதையெல்லாம் வெளியேற்ற வேண்டிய செஞ்சிருக்கிற பாவம். ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்ற நாமம் படையாது. மேதினியில் வித்தாரமும் கடம்பும் வேண்டாம் அடநெஞ்சே செத்தாரை போலே திரிப்பட்டினத்தார். அதனால பாவம் செய்யக்கூடாது. இங்கே பாருங்க, அழகா சொல்றாரு. யாரு? தேவர்கள் பாவம் செய்கிறார்கள். எத்தனை இந்திரன் சந்திரன் எல்லாம் யாரு? இந்திரன் கெட்டது, சந்திரன் கெட்டது அப்படின்னு பழமொழி எப்படி வந்தது? அப்ப விண்ணுளார் மண்ணுளாரும் வணங்குவார் பாவம் போக. எண்ணிலா சமணரோடைய இசைந்தனை ஏழை நெஞ்சே தென் நிலா எரிக்கும் சென்னி திரு ஐயாறு அமர்ந்த தேனை கண்ணினால் காணப்பெற்று கருதிற்றே முடிந்தவாறு. கண்ணில் நினைச்சது யாருக்கு? அப்பர் சுவாமிக்கு. திரு ஐயாறு அமர்ந்த தேனை கண்ணினால் காணப்பெற்று. அப்ப இந்த தேனை எவ்வளவு தூரம் உயர்த்தி நம்ம அடியார்களெல்லாம் சொல்றாங்க. அப்ப தேனுக்கு தேரல்னு ஒரு பேரு, கொங்குன்னு ஒரு பேரு, அடுத்த அப்படி நரவம் அப்படின்னு ஒரு பேர். நரவம் அப்படின்னா தேன். சரி, இதை நம்ம மணிவாசக பெருமான் என்ன அழகா கையாண்டிருக்கிறார் தெரியுங்களா? நீத்தல் விண்ணப்பம் திருவாசகத்தில் ரொம்ப அற்புதமான படைப்பு. உங்களுக்கெல்லாம் ஒரு தளர்ச்சி வறுமையானால் ஒண்ணுமே வேண்டாம். கடையவனேனை கருணையினாற் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய் விரல் வெங்கையின் தோல் உடையவனே மண்ணு முத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க, தாழ்ச்சியெல்லாம் போயிடும். இது என் அனுபவம், அதை சொல்றேன். இப்ப இந்த நரவங்கிற சொல்லு தேன்னு சொன்ன நம்ம மணிவாசக பெருமான் நீத்தல் விண்ணப்பத்தில் கையில் புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், 140வது பாடல் நீத்தல் விண்ணப்ப வரிசையில் 36வது பாடல். பொதும்பு உரு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீக்கதுவ வெதும்புருவேனை விடுதி கண்டாய். இப்போ நமக்கு தேவையான தொடர். விரை அப்படின்னா மனம்னு அர்த்தம். விரையார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொழும் தேன் அவிர்சடை வானத்து அடல் அரைசே. ஐயா, இந்த திருவாசக பாடல்களை மோகனத்தில்தான் பாட வேண்டும் என்று பெரியவர்கள் வரையறை செய்தார்களே. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகள், ஞானிகள், அருளாளர்கள் தெரியுமா? அந்த இசையை மாற்றி பாடுவது அவ்வளவு ஏற்புடைய செயல் அல்ல. அதனால் அத்தகைய உயரிய அந்த இசை நுணுக்கம் மணிவாசகர் நம்ம பெரும்பாலும் பண் ஆராய்ச்சி பண் பொருந்துகிற பாடல்கள்னா தேவாரம் என்று கருதுகிறோம். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மணிவாசக பெருமான் 103 பண்கள் முதற் பெண்களோடும் பாலரோடு நாடகமாம் பெண்கோலுவில் விற்றிருக்க பெற்றாயே. தமிழ் விடுதூது பண்கள் எத்தனைனா 103.
அந்த 103 பண்கள். அதனால தான் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான். அது மட்டும் இல்லை, அது பொது நிலையிலே அங்கே குறிப்பிடுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா பன்னாராய்ச்சி மகாநாட்டில் வைத்து சிந்திக்க வேண்டிய திருவாசகம்னா அது இந்த பாடலாக தான் இருக்க முடியும். ஏன்னா காரைக்கால் எம்பெருமாட்டி தான் நட்டபாடை இந்த இடம்ங்கிற மூத்த திருப்பதிகங்கள் 2 ஆலங்காட்டு பெருமானுக்கு அருள் செய்திருக்கிறாள். அதில் துத்தம் கைக்கிளை விழறிதாரம்ங்கிற அந்த பாடல் அந்த 7 இசைகளை குறிப்பிடும். இங்கே இதில் பாருங்க, அவர் என்ன அழகா சொல்றாரு. விரையார் நரவம், நரவம்னா தேன்னு முதலியே சொல்லிட்டேன். நரவம் ததும்பும் மந்தாரத்தில், மந்தாரம்னு ஒரு மலர். நம்ம இப்போ மந்தாரைங்கிற பூவை மந்தாரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேசிகர் ஐயா அவருடைய கருத்து இதை உடன்பட்டாலும் இல்லை, இது தேவலோக மலர்னு சொல்றார். எது? மந்தாரம். அதனால மந்தாரத்தில் தாரம் பயின்று இசை, 7 இசையில் ஒன்று எது? தாரம். தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு. முரல், இந்த முரலுதல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான விளக்கம் திருவெம்பாவையில் இருக்கு இல்லையா? அதனால இந்த முரல் வண்டு அதும்பும் கொழும் தேன் அவிர் சடை வானத்து அடல் அரைசே. பாடல் முழுவதுக்கும் விளக்கம் சொல்லலாம். ஆனாலும் நமக்கு தேவை நரவம்ங்கிற சொல்லாட்சி. அந்த சொல்லாட்சி இந்த பாடலில் இடம்பெற்று இருக்கிறது என்கிற அளவில் இதை எடுத்துக்கணும். சரி, இப்போ நரவம்ங்கிறத பார்த்தோம். தேவார பாடல்கள் நிறைய இருக்கு. நரவம்ங்கிறத ஞான சம்பந்த பெருமான் நிறைய பயன்படுத்தி இருக்கிறார். சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியா இந்த பாடல்ல ஒரு அழகான இன்னும் சில குறிப்புகளை எடுத்து சொல்றார். என்ன அப்படின்னா, இசை நுணுக்கம். இந்த பாடலுக்குள்ள இருக்கிற இசை நுணுக்கங்களை எல்லாம் ரொம்ப அழகாக தேசிகர் ஐயா அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். நம்ம பதிப்பு எளிமையாக திருவாவூர்துறையில் முதல்ல வெளியிட்டார்கள். பின்னால் நம்ம விக்ரமசிங்கபுரத்தில் இருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். நுட்பமாக அதை பார்க்கிறவர்கள் அந்த பகுதியை பாருங்க என்பதை நினைவுபடுத்துகிறேன். சரி, இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மது. ஐயா ஐயா, மதுன்னாலே பயமா இருக்கு. ஏன்னா மது, மாது, சூது இந்த 3ம் ஏன் இறைவன் படைத்தான்? அவனுடைய படைப்பில் தான் இது இருக்கு. ஏன் இதை படைச்சாருங்கிறதுக்கு, யார் தர்மம் செய்யவில்லையோ, அறம் செய்யவில்லையோ, அவருடைய செல்வத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு இதை இறைவன் படைத்து வைத்திருக்கிறானா. செம்மையில் கைபார் பலமா தட்டுறாங்க, நீங்களும் சேர்ந்து தட்டுங்க. செம்மையில் அறம் செய்யாத திரவியம் பாடுபட்டு தேடி பணத்தை பதுக்கி வைக்கும் கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள். கூடு விட்டு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். அப்ப செம்மையில் நல்ல அறம் செய்யலாம், அந்த அறத்தை செம்மையா செய்யணும். திருநின்ற செம்மை. இப்ப பாரு, நம்ம மாநாடு நடக்குது, திருக்கோயில் திருப்பணி நடக்குது. அடியார்களுக்கு, ஆண்டவனுக்கு, நடமாடும் கோயிலுக்கும் படமாடும் கோயிலுக்கும் அதுதான் சிவபுண்ணியம், அதுதான் பதிபுண்ணியம். செம்மையில் அறம் செய்யாத திரவியம் சிதற வேண்டி இம்மையில் கள்ளும் சூதும். இதெல்லாம் யாருன்னா, நான்முகன்கிட்ட உத்தரவு போட்டு சுவாமி இதை படைச்சி வைய, அதெல்லாம் அப்படித்தான் அதை அழிக்கணும். யாரெல்லாம் அது மாதிரி சேர்த்தாங்களோ அப்படி அழிஞ்சதை கண்ணார நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம அதுக்குள்ள நுழைய வேண்டாம். இங்க மது என்று சொன்னால் நல்ல தேன். தேனுக்கு மற்றும் ஒரு பேர் மது. தேரல், கொங்கு, நரவம், மது. இதை நம்ம மணிவாசக பெருமான் எங்கேயாவது பயன்படுத்தினாரா? அதுதான் இப்ப நமக்கு தேவை. போற்றி என் போலும் பொய்யரு என தொடங்குகிற பாடல்ல போற்றி நின் கருணை வெள்ள புது மது இருக்கா? என்ன அருமையா பாரு. போற்றி நின் கருணை வெள்ள புது மது. பழைய சரக்கல்ல, பழைய ஸ்டாக்கெல்லாம் கிடையாது, புது மது இல்லையா? புது மது. அது மட்டும் இல்லை, அது பல சுவையென அமுதென அரிதற்கு அரிதென அமரரும் அறியார். அந்த பாடல்ல
மதுவளர் பொழில் உத்தரகோச மங்கை உள்ளாய். இல்லையா? எனக்கு திருவாசகத்தில் ரொம்ப நினைவில் அடிக்கடி வர்ற தொடர் எது தெரியுமா? எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம். அண்டர்லைன் பண்ணி நாள்தோறும் நினைச்சு இந்த அருமையான முற்றோதல் நிகழ்வுல கலந்துக்கிட்டோமா, ஒரு வரியை இன்னைக்கு நெஞ்சில ஆழமா பதிய வச்சோம்னா அந்த வரி எதுவாக இருக்கும்னா, எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம். இறைவனுடைய திருவுள்ள கிடக்கையில எது எப்படி நிகழ வேண்டும் என்று இருக்கிறதோ, சுவாமி உன் திருவுள்ளம் என்னவோ அது எனக்கு நடக்குது. நான் உங்கள்கிட்ட கோரிக்கை எல்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு அண்டா வேணும், குண்டா வேணும், ஜோடு தவளை வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், வேண்டேன். எத்தனை சாமி வேண்டேன் பாடுறாரு. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், எத்தனை. ஆகையினால அருமையான தொடர் எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம். சரி, இப்ப அடுத்த அப்படி அதையே மது வெள்ளம் என்று குறிப்பிடுகிறார். இதுக்கு மேல அருமையான ஒரு தொடர், ரொம்ப அருமையான தொடர். நீங்க திரு அண்ட பகுதிங்கிற பகுதி இருக்கு பாருங்க. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய உள்ளம் திருவாசகம் முழுவதுமே அவருடைய திருவுள கிடக்கையிலே பொதிந்திருந்தாலும் இந்த திருவண்ட பகுதியை எடுத்து தனியா அவர் போற்றி துதிப்பார். அதுபோல இப்ப இங்க நம்ம அந்த திருவண்ட பகுதியிலே வருகிற 1-2 இடங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துற. அவயவம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன். ஒண்ணு இங்கே கோல் தேன். அடுத்த அப்படி அதே பகுதியிலேயே வருது பாருங்க, நல்லா கவனமாக கேட்கணும். வாக்கு இறந்து, ஏன்னா நான் பாடல் முழுவதும் சொல்ல மாட்டேன், எடுத்துக்கொண்ட செய்திக்கு தேவையான தொடர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். வாக்கு இறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். மெய்தான் அரும்பி பாடல் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது இல்லையா? அதனால திருவாசகத்திற்கு என்புரிக்கினே ஒரு பேர்னு சொல்றது மரபு. வாக்கு இறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் ஊந்தலை குரம்பை தோறும் நாயுடலகத்தே குரம்பை கொண்டு இன் தேன். நல்லா கவனமாக கேட்கணும். அங்க கோல் தேன்னாரு, இங்க இன் தேன், இனிமையான தேன். இன் தேன் பாய்த்து நிரப்பிய அற்புதமான அமுததாரைகள் ஏற்பு துளைதோறும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்து ஆங்கு எனக்கு அள்ளூறு ஆக்கை அமைத்தனன். ஒள்ளிய கண்ணல் கனி தேர் களிறு எனக் கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வான்தேன் கலக்க. கருணை வான்தேன் கலக்க அருளோடு பராமுது ஆக்கினன் பிரமன்மாலரியா பெற்றியோனே. இந்த ஒரே ஒரு பகுதியில் கோல் தேன், இன் தேன், அப்புறம் கருணை வான் தேன். தேசிகர் ஐயா அவர்கள் ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார், கருணை வான் தேன் அப்படின்னு. மாதிரி தேடி பார்க்கணும், இந்த மாதிரி நூல்கள்லாம் படிக்கணும். அப்போ இங்கே திரு அண்ட பகுதியில் தேனை பற்றி அற்புதமாக எடுத்து சொல்கிறார். அடுத்து அப்படி நம்ம எங்கெங்கெல்லாம் தேன் இடம்பெற்று இருக்கிறதுங்கிறத ஒரு கண்ணோட்டம், அவ்வளோதான், வேற ஒன்று. அதில் அடுத்தபடியாக நம்ம கீர்த்தி திரு அகவலை எடுத்துக்கிறோம். இந்த கீர்த்தி திரு அகவலில் கிட்டத்தட்ட இந்த கீர்த்தி திரு அகவல் நம்ம தேவார திருப்பதிகங்கள்னா திருத்தல யாத்திரை சேத்திரக்கோவைன்னு ஒன்று இருக்கும். அதில் திருஞான சம்பந்த பெருமான் சேத்திரக்கோவை அருளி செய்திருக்கிறார், திருநாவூர் சுவாமிகள் சேத்திரக்கோவை அருளி செய்திருக்கிறார், அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள், பின்னால் அருணகிரிநாத பெருமான் கூட சேத்திரக்கோவைன்னு ஒரு திருப்புகழ் செய்திருக்கிறார். மணிவாசக பெருமான் இங்கே மூவர் முதலிகள் போல இந்த சேத்திர கோவையாக செய்யவில்லை என்றாலும் மணிவாசக பெருமானோடு தொடர்புடைய தலங்கள் அனைத்தும் எங்கே இடம்பெற்று இருக்குன்னா கீர்த்தி திரு அகவல்ல. அதுலேயும் பல திருவிளையாடல், அவருடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்த அருள் வரலாறுகள் நிறைய இடம்பெற்றிருக்கிற பகுதி கீர்த்தி திரு அகவல். அந்த கீர்த்தி திரு அகவல்ல தேன் என்ற சொல்லாட்சியை
தேன் அமரு சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய தன்மையும். இப்ப இந்த திருவாரூர்னு சொன்ன உடனே உள்ளம் ஆர் உருகாதவர், ஊர்விடை வள்ளலார் திருவாரூர் மருங்கு எல்லாம் தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள் கிள்ளை பாடுவார். கிளிகள்லாம் பாடுதான், கேட்பதற்கு ஆட்கள் வேண்டுமல்லவா? நாகணவாய்ங்கிற பறவைகள் கேட்கின்றனவா. கிளிகள் திருமுறைகளை பாட கேட்கிறது யாரு? நாகணவாய்ங்கிற புல். பறக்கும் எம் கிள்ளைகாள் பாடுமென் பூவைகாள். சுந்தரர் தேவாரம். பூவைனா நாகணவாய் பறவைன்னு அர்த்தம். ஆகையினாலே அத்தகைய திருவாரூரில் அந்த ஊரினுடைய சிறப்பு எப்படி இருக்கிறது? தேன் அமரு சோலை. அங்க இருக்கிற சோலை வெயின் நுழைவு அறியா குயின் நுழை பொதும்பர்னு சொல்லுவாங்க. ஒரு சோலைன்னு சொன்னா அடர்ந்து இருக்கிற சோலைக்குள்ள கதிரவனாகிய சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் உள்ள நுழைய முடியாது. ஆனா குயில் நுழையும். வெயில் நுழையாது, குயில் நுழையும். அந்த குயிலும் அந்த சோலைக்குள்ள நுழைஞ்சு 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 வர்றதுனால ரெக்கையெல்லாம் நனைஞ்சு வடவடன்னு ஆகி அது ஒரு மாணிக்கக்கல் முன்னால் உட்கார்ந்து அதை நெருப்புன்னு நினைச்சு கூர்வாயால் இறகு உலர்த்தும். அப்படி தேன் அடர்ந்த சோலை. சரள மந்தார ஷண்பக வகுட சந்தன நந்தனவனம்பர் கருவூர் தேவர். அப்படி இருக்கணும் சோலைன்னா. பொதும்பர், நம்ம திருவிளையாடற் புராணம் சொல்லுமே, பொங்கரில் நுழைந்து அப்படின்னா சோலை. பொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து குளம். பொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பங்கயம் துளாவி தாமரை மலர்கள்ல துதைந்து, பைங்கடி மல்லிகை முல்லை பந்தர் தாவி அந்தந்த பந்தல்களில் பூத்து குலுங்குகிற மலர்கள் எல்லாம் தோய்ந்து, பொங்கரில் நுழைந்து வாவி புகுந்து பங்கயந்துளாவி பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தர் தாவி கொங்கு அலர். கொங்குன தேன். கொங்கலர் மனம் கூட்டு உண்டு குளிர்ந்து மெல்லென்று தென்றல். நம்ம பொதிகையிலிருந்து கிளம்புது. எப்பேறுபட்ட தென்றல் ஐயா! இங்கிருந்து கிளம்புற தென்றலை தான் திருவாரூர்ல தியாகேச பெருமான், அவர் பக்கத்தில் ஒரு திருச்சாலகம் இருக்கும், சாளரம், தென்னன் திருவாசல்னே. அந்த தென்றலை அனுபவிக்கிறதுக்கு புகுந்து பங்கயம் துளாவி பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தர்தாவி கொங்கலர் மனம் கூட்டுண்டு குளிர்ந்து மெல்லென்று தென்றல் அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும்னு பாடுவார் பரஞ்சோதி முனிவர். ஆயினால தேனமரு சோலை திருவாரூர். அங்க என்ன கிடைக்கிறது? ஞானம் தன்னை நல்கிய தன்மையும். சரி, இந்த எங்க போனாலும் மணிவாசக பெருமானுக்கு பால், கண்ணல்னு சொல்லக்கூடிய கரும்பு, நெய், இந்த தேன், இதையெல்லாம் பார்த்து தான் தனித்தனி முக்கனி விழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே இனித்தன் அரு நெய்யளந்து இளஞ்சூட்டின் இறக்கி எடுத்தன் அருஞ்சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதேன்னு பின்னால வள்ளலார் கூட பாடுறாரு. அப்ப மணிவாசக பெருமான் கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற்போல சிறந்து அடியார் சிந்தையுள் தேனூரி. சிவபுராணம். இனிமேல் சிவபுராணம் சொல்ற போதெல்லாம் உங்களுக்கு அந்த தேன் எப்படி நினைவு வரணும் தெரியுமா? எவ்வளவு அழகா சொல்றார். அதனால என்னன்னா, கரந்தபால் கண்ணலோடு நிகழ்ந்தாற்போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். சரி, அதோட விட்டாரா? சிவபுராணத்துல தேசனே தேனாரமுதே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. சரி, இப்ப இதெல்லாம் பார்த்தோம். இப்ப போற்றி திரு அகவல்ல வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரா? தேன், நரவம், தேரல், கொங்கு அப்படி ஒரு சொல் கிடைக்கல. ஆனா அதை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். எப்படின்னா, பூ அப்படின்னு சொன்னாலே பூவில் தேன் இருக்கும், அது இயல்பு தான்.
அதனால கரமலரி முட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்பங்கிற போது இருதயம் மலர அப்படிங்கிற போது இதய தாமரை. இப்ப சிதம்பரத்துக்கு என்ன அப்படின்னா அது இதய கோயில், இதய தாமரை. நாசிக்கு அதோமுகம், நாசினா மூக்கு, நாசிக்கு அதோமுகம் 12 அங்குலம் நீ சித்தம் வைத்து நினைவியேயாகில் மா சித்தி யோகம் வந்து தலையெய்தும் தேகத்திற்கொன்றும் அழிவில்லையாமே, திருமூலருடைய திருமந்திரம். அப்ப இதயத்தானம், இதுதான் இதயத்தானம் பூசை செய்யற இடம். நாபிங்கிறது குண்டம் வேள்வி, இது பூசைத்தானம். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க உணர்வுறு மந்திரம் பற்றற்றவர்க்கு பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேனே. அப்ப இது தியானத்தானம். எது தியானம்? அப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண் களிகூற நுண்துளி அரும்ப. அது மட்டுமல்ல, இந்த செழு மலர்னு சொல்றாரு அதே பகுதியில். மலர் பொதுவாக ஒரு அரும்பு அரும்பு அப்படி மலருது. வி அப்படின்னு மலருக்கு ஒரு பேர், அலர்னு ஒரு பேர். எவ்வளவு பேர் தமிழில் பூக்களுக்கு. இவர் அந்த மலரை சொல்லுகிற பொழுது செழு மலருங்கிறார். எவ்வளவு செம்மையான மலர்! செழு மலரு சிவபுரத்து அரசே போற்றி. அடுத்தபடியா கழுநீர் மாலை கடவுள் போற்றி. கழுநீர்ங்கிறது என்ன பூ? செங்கழு நீர்னு சொல்றோம். பார்த்துருக்கீங்களா? பூஜைக்கு பயன்படுத்திருக்கீங்களா? இது வரைக்கும் கிடைச்சிருக்கா? ஐயா கொஞ்சம் அந்த ஊதா கலர் இருக்குங்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்துறாங்க. அதை பார்த்துருக்காங்களான்னு தெரியல. எங்க பார்த்தீங்க? ஊதா கலர்ல வேற பூக்களும் இருக்கு. ஊதா கலர்னு வேற பாட்டெல்லாம் ஞாபகம் வருது, இப்ப வேண்டாம். அதனால என்னன்னா, அந்த ஐயா சொன்னதுல கொஞ்சம் பொருத்தம் இருக்கு. எப்படின்னா, இந்த பூவை நம்ம காப்பாற்ற தவறி விட்டோம். மலேசியாவில் இருக்குது. 10 நாட்கள் அங்கே உரையாற்ற சென்ற பொழுது பினாங்குங்கிற பகுதியில் ஒரு முருகப்பெருமானுடைய திருக்கோயிலில் இந்த பூவை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். செங்கழுநீர் பட்டுங்கிறது தான் செங்கல் பட்டுன்னு ஆச்சுன்னு சொல்லுவாங்க. செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். ஆனால் உண்மையாக செங்கண் மால் பேடு என்பது மருவி செங்கல்பட்டுன்னு வந்ததுங்கிறது ஒரு கருத்து இருக்கிறது. அது வேண்டாம், நம்ம ஊர் ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். ஆக மொத்தம் கழுநீர். இதை ஒரு காலத்தில் இந்த மலர் ரொம்ப அற்புதமாக எல்லா இடங்கள்லையும் இருந்தது. அதே மாதிரி நம்ம திருநெல்வேலி தேவாரத்தில் செருந்தி செம்பொன் மலரும் திருநெல்வேலி உரை செல்வர்னு பாடுற போது இது வரைக்கும் செருந்தி பூவை நம்ம பார்த்துருக்கிறோமா? நானும் எத்தனையோ பூவியல் தாவர வல்லுநர்கள்கிட்ட எல்லாம் போய் பேசி கேட்டு பார்த்துட்டேன். திருவாரூர் பாடல்ல இருக்கு செருந்தி. அப்ப இந்த மாதிரி நம்ம திருமுறைகள்ல இருக்கிற பல மலர்கள் எங்க இருக்கிறது? அதையெல்லாம் இப்ப திருவாரூர்ல கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கழுநீர் ஓடை. இப்ப செங்கழுநீர் பூவுக்கு மற்றும் ஒரு பேராக நீலோத்பலம் என்று சொல்வது உண்டு. நீலோத்பலம், அதற்கு மற்றும் ஒரு பேர் செங்கல்வம்னு பேரு, கல்லாரம்னு ஒரு பேரு. இவ்வளவு பேர் இருக்கு. திருமுருகப்பெருமான் திருத்தணிகையிலே இருக்கிற முருகப்பெருமானுக்கு நாள்தோறும் அந்த மலரை சாற்றியதாக வரலாறு இருக்கிறது. திருவாரூருக்கு வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த மலர், அந்த மலர்ல இருக்கிற தேன் எவ்வளவு சுவையா இருக்கும். நம்ம பார்த்தோமா, பருகனமா? இல்லை. கழுநீர் மாலை கடவுள் போற்றி. தசாங்கத்துல, திருவாசகத்துல திருத்தசாங்கம்ங்கிறது ஒரு பகுதி. அங்க மட்டும் சொல்லல. திருத்தசாங்கம் வேற எங்க இடம்பெற்று இருக்கிறதுனா கீர்த்தி திருஅகவல்ல இடம்பெற்று இருக்கிறது. இங்கேயும் அந்த 10 அங்கங்கள் சொல்லுவார், அங்கேயும் சொல்லுவார். இங்க தாளி அருகாம் தாரும்பார், கழுநீர் மாலையும்பார். அதுல 1, 2 கொஞ்சம் வேறுபடும்.
அதை நம்ம அந்த பகுதியை நீங்கள் ஊன்றி பார்க்கவும். இதெல்லாம் பெரியவங்க சொல்கிற வார்த்தை. நன்று கடாயினாய் ஊன்றி பார்க்கவும் இதெல்லாம். ஆகையினால என்னன்னா வாய்ப்பு இருக்கிற பொழுது அந்த பகுதிகளை எல்லாம் பாருங்க. சரி, இப்போ இந்த கழுநீர் அந்த பகுதியை இங்கே பார்த்தோம். சரி, அடுத்தபடி இவ்வளோ நேரம் திருவாரூரை பார்க்கிறோம். தில்லையம்பதி தரிசிக்க முக்தி தர்ற தலம். அந்த அற்புதமான தில்லையை சொல்லுகிற பொழுது பனை, செய், செரு, கழனி, பழனம், விளையுள் இதெல்லாம் வயலை குறிக்கும். கேதாரம் என்ற சொல்லும் வயலை குறிக்கும். பனி வயல் அப்படின்னு பொருள் திருக்கேதாரம். அப்ப தேன்புக்க தன் பனை, எப்பேற்பட்ட வயல்வெளி, நீர், மருத நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் அப்படிங்கிறார். சரி, அது மட்டுமல்ல, பாலும் அமுதமும் தேனுடன் ஆம் பராபரமாய கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான். உள்ளத்தை எப்படியெல்லாம் கொண்டிருக்கான்? பாலும் அமுதமும் தேனுடன் ஆம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்ட பிரான். எவ்வளோ அழகான தொடர்! ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தையும் அனுபவித்து அனுபவித்து பயில வேண்டிய ஒரு பாடல் வரிகள் இவையெல்லாம். சரி, இந்த பாலும் தேனும் இருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து பருகினா உடலுக்கு ரொம்ப நலம் பயக்கும். நம்ம நினைக்கிறோம் விரத காலத்தில் விரதம்னு சொன்னால் விரதத்துக்கு உண்மையான பொருள் கொண்ட கொள்கையில் உரைப்பாய் நிற்பது, காப்பது விரதம். இந்த சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் விரதம்ங்கிறது அல்ல. விரதங்களால் வாடி ஞானம் என்னாவதுங்கிறார். விரதமெல்லாம் ஆண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய்ங்கிறார் அப்பர் சுவாமி. ஆனால் என்னன்னா இந்த பால் இருக்கே, அது ரொம்ப அவ்வளவு எளிமையாக செரிக்காத உணவு. பழம் இருக்கே, அது ரொம்ப அவ்வளவு எளிமையாக செரிக்காத உணவு. ஏன் விரத காலத்தில் பாழும் பழமும் சாப்பிடணும்? விரத காலத்தில் மட்டுமா? திருமணமான அப்போ பாலும் பழமும் கொடுக்குறதுன்னு ஒரு சடங்கை வச்சிருக்கிறாங்க. ஆகையினாலே இந்த பாலில் தேன் கலந்தா இன்னும் சிறப்பு. சிறையாரும் மடக்கிழியே இங்கே வா தேனோடு பால் அப்படியே கொடுப்பேன்னு சொல்லலை, முறையாலே உணத்தருவன். அது என்னையா முறையாலே உணத்தருவன் அப்படின்னா, பாலை நல்லா காய்ச்சி, எனக்கு வேண்டிய ஒரு பெண் குழந்தை திருமணம் ஆன புதிது, கொஞ்சம் உலகியல் பேசுகிறேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க. அந்த பாப்பா என்ன பண்ணுச்சு, ஒரு நல்ல ஒரு படி பாலை, ஒரு உலக்கு பாலை அளவுக்கு சுண்டை வச்சு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரோட் பருப்பு எல்லாம் அரைச்சி, கொப்பரை தேங்காய் அரைச்சி, நல்ல குங்குமப்பூவை வேற போட்டு, நல்ல சீனா கற்கண்டு சேர்த்து அருமையாக அந்த பாலை தயார் பண்ணி அவங்க கணவருக்கு கொடுக்கணும். திருமணமான புதிது. உடனே என்னாச்சு, இந்த பால் கொதிக்க கொதிக்க இருக்கிறதுல சும்மா அப்படியே கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, இந்த தேனை கொண்டு போய் அதில் விட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் பேராசை அப்படியே எல்லாம் திரிஞ்சு போச்சு, கீழே விட வேண்டியதாக போச்சு. அப்போ கொதிக்கிற பாலில் தேனை விட்டால் என்னாவும் திரியும். அந்த பாலை என்ன செய்யணும், இளஞ்சூட்டில் தேனை விடணும். அதனால தான் முறையாலே உணத்தருவன். அப்போ தான் அது அமுதம். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையர் உரிய நேர். அதனால் என்னன்னா, இந்த பாலும் அமுதமும் தேனுடன் நாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற போது இந்த செய்திகளை எல்லாம் அவ்வப்போது நம்ம கொஞ்சம் அப்படியே நினைவுபடுத்திக்கிறோம். இப்போ மேலும் சில செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்னன்னா, ஞான கரும்பின் தெளியை, ஞான கரும்பின் தெளியை, கருப்பஞ்சாறு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே மதியம் நண்பகல் மாகேஸ்வர பூஜை, நல்ல பாயாசம். அந்த பாயாசத்துக்கு ஒரு விருந்துக்கு ஒரு அருமையான பாட்டு மலேசியாவில் கூட அடியேன்னு சொன்னேன், ரொம்ப வரவேற்பு அந்த பாட்டுக்கு. ஒரு சைவர் இன்னொரு சைவரை விருந்துக்கு அழைச்சார். சைவர் இன்னொரு சைவரை விருந்துக்கு அழைச்சார்.
அவர் என்ன பண்ணாரு, என்னையா சமையல் அப்படின்னு கேட்டா, காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பான் செய்வன். காக்கா கறி சமைச்சு கருவாடு மென்று தின்பான் செய்வன். அப்படியா? கால் காய் கறி சமைத்து, உணவில் பெரும்பாலும் அதிகமாக கரண்டியில் காய்கறியை அள்ளி வைக்கணும், ஸ்பூனில் சாதத்தை வைக்கணும், அப்போ தான் நோய் நொடி வராது. இந்த உயிர் வாடும் என்று கருவாடல்ல, காய் கறி சமைத்து கரு வாடும் என்று வேக வேகமாக கொட்டிக்கிறதில்ல, மென்று தின்பான். பொறுமையாக அந்த உமிழ்நீர் வாயில கலக்க நிதானமாக பதட்டம் இல்லாமல் சாப்பிடணும். ஏன்னா பசி வந்தால் பத்தும் பறந்துவோம். ஆற்றுக்குள் இருந்து அரகரானாலும் சோற்றுக்குள் இருக்கிறான் சொக்கலிங்கம்னு பழமொழி இருக்கு. மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்துவோம் இல்லையா? அதனால என்னன்னா, அதனாலதான் மாகேஸ்வர பூஜை. இது மகேஸ்வரனுக்கு செய்யறது, மகேஸ்வரனுக்கு உண்டான பூஜை. அது படமாடும் கோயில், அங்க வைக்கிற நிவேதனம் எல்லாம் அங்கதான் இருக்கும். நடமாடும் கோயிலுக்கு வரணும்னா மாகேஸ்வர பூஜை. அதனாலதான் அகரம் 1000 அந்தணர்க்கு ஈலன், சிகரம் 1000 செய்து முடிக்கிலன், பகரும் ஞானி பகலூன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே திருமூலருடைய திருமந்திரம். நான் பார்த்தேன், கீழே தான் அமர்ந்திருந்தேன். அங்கேயும் அந்த காட்சி, இங்கே என்ன நடக்குதோ அது அழகாக அவங்க கீழேயும் எல்லாரும் பார்க்குற மாதிரி. சாப்பிட்றதுக்கே முக்கியத்துவம் கொடுக்கல, எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க சாப்பிட. இலையெல்லாம் போட்டாச்சு, பரிமாறவும் தொடங்கியாச்சு. இங்கே இருக்கிறவங்க இங்கேயே இருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க அங்கேயும் சாப்பாட்டில் கண் இல்லை. பூரா இங்கே என்ன நடக்குது? ஏன்னா பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம். சோறுனா முக்தி இல்லையா? இந்த முக்தி செல்வம் செவிக்கு உணவில்லாத போது தானே சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு இருந்தாலும் அந்த உணவு இறைவனுக்கு உண்டவுன்னு உனக்காம். அதனால் ரொம்ப சிறப்பாக அந்த அமுது, திரு அமுது, அந்த அற்புதமான திரு அமுது. அதில் என்னன்னா ஒரு அருமையான பழம்பாடல். அந்த புலவர் சொன்னார், ஐயா உமக்கு என்னென்னலாம் சமைச்சு வச்சுருக்கேன் தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரம்மா என்னென்னலாம் சமைச்சு வச்சுருக்கான். இந்த திருநெல்வேலி சாப்பாடுனாலே ஒரு தனி சுகம். இங்கே உள்ள சில பதார்த்தங்கள் சமையல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எங்கள் மகன் இங்கே தென்காசியில் படித்தான், அந்த பரம கல்யாணியில். நம்ம திருநெல்வேலி அடியார்கள், திருவுருமாமலை, பல அடியார்களோடு எனக்கு தொடர்பு வந்த போதெல்லாம் சிறப்பாக விருந்து சாப்பிட்ற போது அந்தந்த ஊர் அந்தந்த உணவு பழக்க வழக்கங்கள்ங்கிறது ஒரு தனி கலை, பாராட்ட வேண்டிய செய்தி. இப்போ இந்த புலவர் என்ன சொன்னார், ஐயா உனக்கு அன்னப்பட்சி கறி கிடைக்குமா? அன்னப்பட்சி அரண்சிரம் காணாப்புள்ளும், அரண்சிரம் காணாப்புள்ளும் அத்துடன் இறக்கும் பூமி வரன்முறையாக வந்த வடசொலில் சுவையாம் ஒன்றும் உரன்மலர் மந்தன் கூட்டும் உரைதரு பாயாடோடு உண்டிட வருகுவீரே. இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் விரிவாக இருக்கு, நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அரண் சிரம் காணாப்புள்ளும்னா அன்னம், உணவுக்கு அன்னம், சாதத்துக்கு அன்னம்னு பேர். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். சாம்பார், இறக்கும் பூமிங்கிறத சாம்பார்னு மாத்திக்கணும். உரன்மலர் மந்தன் கூட்டுனா, மந்தன்னா சனி, மலர் மந்தன்னா பூசணி கூட்டு. வடசொலில் சுவைனா ரசம். பாய் ஆடு, இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் சுதந்திரமாக போகும். அது அங்கே வருதுன்னா இங்கே அடிக்கும் ஆடு இல்லையா? யாரும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பாயும் பாய் ஆடு, அதல்லையா பாயாசத்துக்கு பாயாடு. அதனால் உண்டிட வருகிறீர், சைவ சாப்பாடு தான். அதனால் நல்ல பாயாசம் எல்லாம் சாப்பிட்டு கிருன்னு அப்படியே அரை தூக்கத்தில் இருந்து கேட்குறேன். நானே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ நம்ம போதாததுக்கு தேன்,
நரவம், மது, கொங்கு, தேரல், எத்தனை போதை கிக்கு ஏறுது. இது இந்த போதை இறங்கவே இறங்காது. இது சாதாரணம் அல்ல, இது சிவபோகம். இதை நம்ம சிவஞான சுவாமிகள் அழகா சொன்னார். சிவபோக கொழுந்தேரல்னார். அப்பா, நம்ம விக்கிரமசிங்கபுரத்து பெருமான் மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்தில் சிவபோக கொழுந்தேரல் வாய் மடுத்து செம்மாந்து இருந்தருளும் திருவாதவூர் தேசிகன். எப்படி அனுபவிச்சிருக்கணும் இல்லையா? அதனால பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் அப்படியே மிதப்போம். ஞான கரும்பின் தெளியை பாகை நாடற்கு அரிய நலத்தை. இந்த நலம், நலம்ங்கிறது எல்லா வகையிலும் எத்தனையோ வகையான நலங்கள். பொறிபுலன்களுக்கு வாய்க்கிறது எல்லாமே நலம்தான். அந்த நலம் ஒரு எல்லை அளவில் இருந்தால் பரவாயில்ல. கண் இருக்கு, அதுக்கு மட்டுமே நிறைய வேலை கொடுக்கறது. பார்க்க வேண்டியதை விட்டு பார்க்கத்தகாததை எல்லாம் பார்க்கிறது. அது மாதிரி இந்த கண்ணால் சில உயிர்கள் மாண்டு விடுமா. அது என்ன உயிர்னா விட்டில் பூச்சி. விளக்கு ஒளிக்கு விட்டில் பூச்சி விழுந்து மறைஞ்சிரும். அது கண்ணு. அசுவனம்னு ஒரு பறவை, அது யாழ் இசைக்கு மயங்கும். அந்த காலத்தில் வேடன் நல்லா யாழ் வாசிப்பான். அப்படி வாசிக்கிற போது எங்கெங்கெல்லாம் இருக்கிற பறவைகளெல்லாம் வந்து அந்த மரத்தில் வந்து ஒன்றா குழுமி அமரும். இவன் நல்ல உச்ச ஸ்தாயில யாழ வாசிக்கிற போது அது மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கும். தன்னை மறந்தாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாள். அப்படி தன்னை மறந்து இருக்கிற நிலை. தன்னை மறந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அந்த இசைக்கு மயங்கி இருக்கிற நேரத்தில் திடீர்னு நிறுத்திட்டு ஒரு முரசு அதை எடுத்து தகு 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 தன் தந்த குத்த குக்குடி கிடி குக்குடி குக்குடி நிண்டி குக்குடி குதகுத கணசுகுத தந்தந்தரி தகுத தந்த தகு தீதோதன தன 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 தந்தனத்ததன தரரரரிரி என்றெண்டிடக்கையும் உடுக்கை மியாவு முகமுகனாதிர முதிர் அண்டம் பிழக்க. அப்படி ஒரு சந்தமா தட 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 தடன்னு போட்டு அடிச்சு அந்த முரசை அடிச்சா அந்த அதிர்ச்சி தாழாம அத்தனை பறவையும் கீழே விழுந்து மாண்டு விடும். அப்படியே எடுத்துட்டு போயிடுவான். அதனால இசை கேட்கலாம், வல்லிசை கேட்கக்கூடாது. அது என்னையா வல்லிசை? இன்னைக்கு வர்ற திரைப்பட பாடல்கள் எல்லாமே வல்லிசை. அந்த காலத்தில் மெல்லிசை இருந்தது. பாட்டு பளிச்சுன்னு தெரியும். தென்னை இளங்கீற்றாக தேவார பாட்டாக. அந்த பாட்டில் கூட தேவாரத்தை சொன்னாங்க. கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமோ. கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம்னு திருவாசகத்தை பாராட்டினார்கள். அதுவும் மெல்லிசை தான். ஆனால் இன்னைக்கு அந்த மெல்லிசையெல்லாம் இல்லை, வல்லிசை ஒரு பக்கம். அப்போ நம்ம எந்த இசையைத்தான் கேட்கறதுன்னா நல்லிசையை கேட்கணும்னார் ஞான சம்பந்த பெருமான். அதை பாராட்டியவர் சுந்தரர் பெருமான். நல்லிசை வல்ல ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும் நாளை போவானும் பாட்டு தெரியும் சுந்தரர் தேவாரம். ஆக இப்போ கண்ணால் ஒரு உயிர், காதால் ஒன்று, அப்புறம் அடுத்தபடியா மூக்கு. ஒரு பூ இருக்கு, அந்த பூவில் போய் தேனை பருகினாலும் அந்த மனத்தில் அப்படி அந்த மகரந்தத்தில் அது துதைந்து விளையாடினாலும் அதுக்கு மயக்கம் வந்து உயிரை விட்டுடும். அந்த பூவுக்கு பேர் ஆடு தீண்டாப்பாழ ஆடுதொடான்னு எப்படி நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி அந்த பூவுக்கு பேர் வண்டுணான்னு பேர். அப்போ அந்த மனத்தால் அது விட்டுடும். தூண்டில் போடுறான் மீன், சிறு புழுவுக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்குது. அப்போ வாய். வனங்களில் காடுகளில் மதப்பெடுத்த யானை என்ன செய்யுமா?
மரங்களில் உராயும். மேலே அந்த கிளைகளை உராயிற போது அதில் நெருப்பு உண்டாகும். தீக்கடைகோல்ல கடையிற மாதிரி காடே பற்றி யானையும் அந்த காட்டு தீயில மாண்டு விடும். இப்படி 5 பொறிபுலன்கள். அதனால்தான் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்று அருள் செய்வான் அமரும் கோயில். அதனால சிந்தனைனின் தனக்காக்கி நாயினேன் கண்ணினையினின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி 5 புலன்களார வந்தனை திருவாசகம். இந்த பொறிபுலன்கள்ல உலகியல் இச்சைக்கு ஆட்பட்டு போய் வீழ்ந்து இந்த ஒவ்வொரு உயிரை விட்ட மாதிரி விடலாமா? அப்ப இந்த பொறிவாயில் 5வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். நல்ல நிறை ஆயுள் வானாள் அடைவர் வறுமையுறார் நன் மனை மக்கள்ங்கிற அந்த பாடல்ல சொன்ன மாதிரி முதல்ல ஆயுள், நிறை ஆயுள். அப்ப ரொம்ப அருமையான செய்தி அந்த பாடல் பாருங்க. 5 புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே 2 மிலி தனியனில். என்ன அருமையான பாட்டு. சரி, இப்ப ஞான கரும்பின் தெளியை பாகை நாடற்கு அரிய நலம். அப்ப அந்த நலம் என்ன நலம்? பெருமானை வணங்குவது, தொழுவதே இன்பம் இல்லையா? அழுதால் உன்னை பெறலாமே. எத்தனையோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தேசிகர் ஐயா அவர்கள் அழகா சொல்லுவார். இந்த அழுதால் உன்னை பெறலாமேங்கிறதுக்கு இறைவன் முன்னால போய் நம்ம அழுதோம்னா அவன் அருள் கிடைத்து விடும் அப்படிங்கிறதா பொருள்? அப்படின்னா கண்களில் வர்ற கண்ணீர் 2 நிலையில. ஒன்று துன்பத்தினால துயரத்தினால துக்கத்தினால வர்றது. அந்த கண்ணீர் எப்படி இருக்குன்னா உப்பு கரிக்கும். அது எங்க இருந்து தொடங்கும்னா இங்கிருந்து தொடங்கும், மூக்கு விட்டத்தை தொட்ட மாதிரி. அது துன்பக் கண்ணீர். ஆனா ஆனந்த கண்ணீர் எங்கிருந்து பாருன்னா கடைக்கண்ணில் இருந்து. அப்படி யாருக்கையா கடைக்கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியதுன்னா நமக்கு முதலடியார் திருமால். யாரு? முதலடியார். அரியலால் தேவியில்லை ஐயனையாரனார்க்கே. அவர் என்ன பண்ணாரா, திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற நேரத்தில் பெருமானுடைய தாண்டவத்தை நினைந்து அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி. அப்ப அந்த ஆனந்த தாண்டவத்தை அதுல லயித்து இருந்த காரணத்துல கண்கள்ல 2 துளி கண்ணீர், ஆனந்த கண்ணீர் பெருகியது. அந்த கண்ணீர் 2 பெண்கள் ஆயின. அதுதான் அமுதவல்லி, சுந்தரவல்லி, வள்ளி தெய்வ யானை அம்மை. துன்பக் கண்ணீரில் துதைந்தேற்கு உன் ஆனந்த இன்பக் கண்ணீர் வருவது என்னாள் பராபரமே. தாய்மான சுவாமி. அதனால கண்ணில் நீர் வார ஐயா குட்டி திருவாசகம்னு ஒரு அருமையான நூல். எந்த அளவு திருவாசகத்தில் அந்த ஆசிரியை தோய்ந்திருந்தா அந்த நூலுக்கு நம்ம பக்கத்தில் தான் இருக்கு, கரிவலம் வந்த நல்லூர். திருக்கருவை 10 அந்தாதின்னு பேரு. ஆன கருவை 10 அந்தாதி சொல் அலங்கல் முற்றும் ஞான உருவாம் கடவீசன் நளின சரண மிசைசாத்த தான அருவி பொழிதடக்கை தருகட் சிறுகட் புகர்முகத்து கூனல் இளவன் விரைக்கோட்டு குணகுஞ்சரத்தின் அடிதொடுவாம். இது காப்பு செய்யுள். நற்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்று நம்ம சாத்திரம். குஞ்சரம்னா யானை, அது காப்பு செய்யுள், அது இருக்கட்டும். அடுத்த அப்படி அந்த பாடல்ல நிறைய பாடல்கள், அற்புதமான பாடல்கள். அதுல ஒரு பாடல் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்துன்னு நம்ம திருவாசக பாடலுக்கு ஏற்ப நடித்தேன் பொய்க்கூடு எடுத்து அவமே நன்னாள் கழிய. நடித்தேன் பொய்க்கூடு எடுத்து நன்னாள் கழிய இந்நாளில் படித்தேன் உனது திருநாமம் பண்டை வினையின் பற்றறுத்தேன் பிடித்தேன் பிறவிக்கடல் நீந்த பெரிய புனையாமுனது அடியை முடித்தேன் உள்ளத்து எண்ணம் எல்லாம் கருவை வாழும் முன்னோனே முன்னம் செய்த தவப்பயனோ முழுதும் அறியாமுடன் இவன் என்ன கருத்தில் எண்ணியோ யாதோ அறிய நிறவு பகல்
கண்ணல் பாயில் கோத்தேனில் கோல் தேன். திருவாசகம் அங்கதான் நம்ம கோல் தேன் பார்த்தோம், எதிரொலிக்குது. கண்ணல் பாயில் கோத்தேனில் கனியில் கனிந்த கவிபாட அன்ன தொகுதி வயற்கருவை ஆண்டான் என்னை ஆண்டதுவே. வயற்கருவை ஆண்டான் என்னை ஆண்டதுவே அப்படின்னு அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா அற்புதமா திருவாசகத்தினுடைய, அதனாலதான் பெரியவங்க அதை குட்டி திருவாசகம்னு சொன்னாங்க. அதுல ஒரு அருமையான செய்தி என்ன சொல்றாருன்னா, கண்ணில் நீர் வார. அவ்வளவு சீக்கிரமா வருதா? வரலையே. நம்ம அகில உலக திருமுறை இன்னிசை சக்கரவர்த்தியா வழங்கிய தருமபுரம் சாமிநாத ஐயா எத்தனையோ திருவாசக முற்றோதல் நிகழ்வுகள் நிகழ்த்தியவர். அவர் ஒரு முறை சொன்னார், ஐயா வேற ஒன்றும் இல்லை, ஒரு அன்பர் சொன்னார கண்ணில் கண்ணீர் வரல, அழுதால் உன்னை பெறலாம்னு 2 வெங்காயத்தை தட்டி எடுத்து கக்கத்தில் வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. சுவாமி முன்னால் வச்சு 2 கொஞ்ச நேரம் அருள் செய்து விடுவார். நான் வேடிக்கையா சொல்லுவார். அது எப்ப அந்த கண்ணீர் வரும்? கண்ணில் நீர் வார கருவையம்பரனே கடவுளே என்று எடுத்து ஏத்த புண்ணியம் செய்தேன். அப்ப கண்ணில் கண்ணீர் வரலன்னா புண்ணியம் செய்யலன்னு தெரியுது. சகமலாதடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை நகமெல்லாம் தோய கையால் நான் மலரு தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் பணிந்து ஏத்து தொண்டருக்கு அகம் அல்லால் கோயில் இல்லை ஐயனை யாரனார்க்கே. அதனால அழுதால் உன்னை பெறலாமே. அதை உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் கொண்டு பொருள் காண்கிற நிலையில நீங்க அழகா தேசிகரையா அவருடைய உரை விளக்கம் பார்க்க வேண்டும். அவ்வளோ அற்புதமான குறிப்புகள் எல்லாம் இருக்கும். ஆகையினால இங்க இந்த அருமையான பாடல் வரிகளோட ஊனை உருக்கும் திருவாசகம்ங்கிறது என்னன்னா, அது முதலியே சொன்னேன், ஊனை உருக்குவது. நான் கரந்தை தமிழ் சங்கத்தில் முதல்ல புலவர் கல்லூரியிலே பயில்கின்ற பொழுது அங்கே இறைவணக்க பாடல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்துவனே. இந்த பாட்டு தான் அந்த காலத்தில் தமிழவேள் உமாமகேஸ்வரம் பிள்ளைங்கிறவர் ரொம்ப அழகாக இந்த பாடலை, அந்த காலத்தில் இருந்த கல்வி குழு அறிஞர் பெருமக்கள் இறை வணக்கம்னா அது தேவாரம் அல்லது திருவாசகம் தான் பாடணும். அப்புறம் பின்னாடி தான் நமக்கு இப்போ அரசு இந்த நீராறும் உடுத்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து என்று வைத்திருக்கிறது. சரி, இப்போ இந்த ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி, இது ரொம்ப அடிக்கடி நம்ம செவிமடுத்த அருமையான பாட்டு. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கனப் பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. இதில் ரொம்ப அற்புதமாக இந்த பாடல் ரொம்ப நமக்கெல்லாம் தெரிந்த அற்புதமான ஒரு பாடல். அடுத்தபடி ஒரு அருமையான செய்தி. இந்த திரு இடைமருது அப்படிங்கிற தலம் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த இடைமருது இருந்த அங்கே ஒரு பொந்து, அதில் தேன். அங்கே தேனை அழகாக எடுத்து சொல்கிறார் நம்ம ஆறுமுக நாவலர் பெருமான் அவர்கள். ஈழ நாட்டில் அடியேன் கதிர்காமத்திலிருந்து கைலாயம் வரை அனைத்து பாடல் பெற்ற திருத்தலங்கள், தேவாரப்பதிகம், ஏனைய திருமுறைகளில் உள்ள தலங்கள், திருப்புகள், இப்படி திருநாளாயிரம் எல்லா தலங்களுக்கும் சென்று தரிசிக்கின்ற ஒரு பேர். என்னன்னா, நம்ம பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, இந்த முக்திநாத்னு ஒரு தலம் இருக்கிறது, முக்திநாதம், அது வைணவ திருப்பதி. அதே போல நைமிசாரண்யம்னு ஒரு தலம் இருக்கிறது, அது 108 திவ்ய தேசத்தில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கவிராட்சச கச்சியப்ப முனிவர் பெருமான் நைமிசாரண்யத்தை நம்ம 1008 சிவதலங்களில் ஒன்றாக சொல்லி இருக்கிறார், முக்திநாதத்தை சொல்லி இருக்கிறார். அதனால் திவ்ய தேசம் என்கிற அளவில் நம்ம
வைணவர்கள் போற்றிக் கொள்கிறார்கள். சைவர்களுக்கு அதெல்லாம் நம்ம சைவ பெரும்பதி அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு ரொம்ப அழகாக நமக்கு கச்சியப்ப முனிவர் பெருமான் அழகான பல குறிப்புகள்லாம் தர்றார். இருக்கட்டும், பரவாயில்ல. ஆக இப்ப நாவலர் பெருமான் திருக்கேதீச்சரம்ங்கிற தலம் எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படி இருந்த காலத்தில் ஒரு பகுதியை பார்த்து இந்த இடம் ஒரு தேன் கூடு, தேன் பொந்து, அந்த எப்படி அந்த கூடு இருக்கிறதோ அதுபோல இந்த இடத்துல சிவம் விளங்குகிறது, ஆய்ந்து இந்த இடத்தை அகழ்ந்து பாருங்கள் அப்படின்னு போது அங்கே சிவலிங்கமும் நந்தியும் கிடைத்து அதுதான் திருக்கேதீச்சரம், கேடிலாத திருக்கேதீச்சரம். அப்படி அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அதனால் என்னன்னா ரொம்ப அழகாக அந்த இடைமருதில் பெருமானை தேனாக சொல்லுகிற பகுதியெல்லாம் ரொம்ப அற்புதமாக நமக்கு நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய அற்புதமான இடம். சரி, இன்னொரு அருமையான செய்தி. புகுவதாவதும் நெகுவதாவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்றியனின் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தொடர். இப்போ தொடர்ந்த பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தேன், பால், இந்த அமுது, இந்த கட்டி, இதையெல்லாம் சொல்கிறார். நம்ம கூட கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவிழ்த்து ஆடும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனை அப்பர் சுவாமியினுடைய தேவாரம் கேட்டிருக்கிறோம். அழக தேசிகர் ஐயா அவர்கள் ஒரு அழகான மேற்கோள் கொடுக்குறாரு. நம்ம சிவஞான சித்தியாரில் கரும்பை, இந்த சிவனோடு ஒன்றிய அனுபவ நிலையின் இனிமைய கரும்பை தேனை பாலை கட்டியை ஒத்திருப்பன் அந்த முத்தியிற்கலந்தே அப்படின்னு சாத்திர கருத்தையும் கொண்டு வந்து இங்கே ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுகிற பகுதி நாமெல்லாம் சிந்தனையிலே வைத்து சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான பகுதி. அதோட அந்த தொடரையும் உங்களுக்கு அந்த இடைமருதோடு தொடர்புள்ள பாடல் வரிகளை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி விடுகிறேன். எந்தை எம் தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ என்கிற அருமையான அந்த வாசகங்களை எல்லாம் பயில்கின்ற பொழுது இந்த திருவாசகம் என்னும் தேன் அப்படிங்கிற அந்த தொடர் நமக்கு மென்மேலும் இனிமை பயக்கும். அடுத்து அப்படி இந்த சிரிப்பார் கழிப்பாருங்கிற ஒரு அருமையான திருவாசக பாடல், அனைவரும் நன்கறிந்த பாடல். அதில் இந்த தேனிப்பாருங்கிற ஒரு சொல் இருக்கிறது. இந்த தேனிப்பார் என்ற சொல்லுக்கு சிலர் தியானம், பெருமானை நினைந்து அப்படியே ஒன்றி இருந்து நினைமின்கள், ஒரு நெறிய மனம் வைத்து அப்படிங்கிற வரிகளையெல்லாம் கருத்துட்கொண்டு தியானித்தல் அப்படிங்கிற பொருள். அட்டாங்க யோகத்தில் ஒன்று தியானம். ஆனால் தேசிகர் ஐயா அவர்கள் சொல்லுகிற கருத்து, இந்த புது மண் பானையில் பார்த்தீங்கன்னா சுத்தமான நீரை இட்டு வைப்போமே, ஆனால் அந்த பானையினுடைய புறம் எப்படி இருக்கும், வெளிப்பகுதி, அதில் அப்படியே அந்த நீர் கசிவு புலப்படும். இன்னும் சொல்லப்போனால் ஐஸ் கட்டியை ஒரு பாத்திரத்தில் போட்டால் வெளியில் முத்து முத்தா நீர் அரும்பி அப்படியே இருக்கும் சுரந்து. இப்போ இங்கே என்ன சொல்ல வருகிறார்னா, இந்த தேனிப்பார் அப்படிங்கிறது என்னென்னா பரம்பொருளாகிய பெருமானை உள்ளத்தில் வைத்திருக்கிறவர்களுடைய தோற்ற பொலிவு. அக்குமணி நீர், அக்குமணினா ருத்ராட்சம் பாருங்கள், ஐயா பாருங்கள் சிவவேட பொலிவோடு இருக்கார். நானும் அப்படி தான் கண்டிகையெல்லாம் தரித்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவசரமாக சட்டையை கட்டி அதெல்லாம் மாற்றிட்டு இங்கே உட்கார முடியல, அதனால் அப்படியே உட்காந்துட்டேன். அதனால் மன்னித்தருள வேண்டும். அதனால் என்னன்னா அந்த ஏன்னா அந்த சிவவேட பொலிவடகம் துதித்து வாழ்வான். அந்த பெருமானை உள்ளத்திலே வைத்திருக்கிறவர்கள் அடியாருக்கு அக இலக்கணம் 10, புற இலக்கணம் 10. இந்த இலக்கண நெறியோடு இருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது எப்படி உள்ள புனிதமான நீர் இருந்தால் அந்த கலம் வெளியில் கசிந்து காண்கிறது. அதுபோல் அடியாரை பார்க்குற போது அவர் நல்ல பழுத்த மனத்து அடியவர், பரிபூர்ணமான ஞானம் பெற்ற அடியாருங்கிறத காட்டி கொடுக்கும். அந்த பொருளில் தேனிப்பார் அப்படிங்கிறத புது மட்கல நீர் புறம்பொசியுமா போல அப்படின்னு எழுதி காட்டுறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், காலை மாலை
காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் ஆகும் அறநெறியார்க்கே. சந்தி மூன்றினில் தாபரம் நிறுத்தி அகத்திய பெருமான் அகத்தீஸ்வரர் இங்கே இருக்கிறார். ரொம்ப அற்புதமான இடத்துல இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. சந்தி மூணு காலத்திலையும் நண்பகலும் உண்டு. தாபரம் நிறுத்தி சகழி செய்து இறைஞ்சும் அகத்தியருங்கிறாரு. புதிய மலையை குறிப்பிடுறாரு நம்ம சுந்தரர் பெருமான் அந்த தேவாரத்தில். அப்போ காலை மாலை அந்த காலை தோழ அற்றைவினை கட்டகலும், கட்டுச்சி வேலை தோழ இப்பிறப்பின் வெந்துயர்வோம். ஒவ்வொரு காலத்துக்கும் அப்படி வணங்கினா என்னென்ன பலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம உலகியல்ல அன்றாட வாழ்வியல்ல காலை மாலை எந்த அளவு இறைவனை வணங்க நேரம் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் இன்றைய நாள் முழுவதுமே இடையறாது இந்த சுவாசம் நடக்கிற மாதிரி, இதயம் துடிக்கிற மாதிரி இந்த திருவாசக முற்றோதல் நிகழ்வில் இந்த சிவமே நிலவிய சிந்தையரை உங்களை எல்லாம் அமர வைத்திருக்கிற இந்த விழா நிகழ்த்துகிற குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல பலத்த கரவொலி எழுப்பி நெஞ்சார வாழ்த்த வேண்டும். அப்ப அப்படி இருந்தோம்னா இந்த மட்கலம் புறம் பொசியறது போல கட்டாயம். கசிவினால் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். பொசியினால் மிடைந்து புழு பொதிந்த போர்வை பொல்லாத புலாலுடம்பை நிலாசும் என்று பசியினால் மீது உறப்பட்டே ஈட்டி பலர்க்கு உதவல் அது ஒளிந்து பவளவாயார் வசியினால் அகப்பட்டு வீழா முன்னம் வானவர்கோன் திருநாமம் அஞ்சும் சொல்லி நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க போற்றியோம் நமச்சிவாய். அதனால என்னன்னா, 5 எழுத்தும் சொல்லி கசிவினால் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். அதனால யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். தேனாய், அங்கேயும் தேன் வந்துடுச்சா இல்லையா? இந்த தேன் எங்கெங்கெல்லாம் தித்திக்குது பாருங்க. தேனாய் அப்படியே இப்பவே நாக்கில் இனிக்குது. தேனை விடலை. அந்த யானேயோ தவம் செய்தேன், உடம்பெல்லாம் மயிர் கூச்செறியுது. யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். என்ன அழகான. அதனால இந்த அற்புதமான பாடல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்குள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேனுன் அடைக்கலமே. ஒரு பொருள் சொன்னார். ஒரு இடத்துல அடியேன் திருவாசகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிற பொழுது இந்த தேனிப்பார் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு புது பொருள். அந்த பொருளை சொன்னவரும் சாதாரணமானவர் இல்லை. திருவாசகத்திற்கு உரை செய்த மிகப்பெரியவர் காசு பிள்ளை, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இங்கே கூட பழந்தமிழ் பேரறிஞர் சைவ ஞான பானுவாக விளங்கிய நம்முடைய ராமநாத அடிகள் அவங்களையெல்லாம் நம்ம நினைத்து போற்ற வேண்டும். அதுபோல் பல பெருமக்கள், அவரும் ஒரு அந்த அடியார்கள் வரிசையில் உள்ளவர். இந்த தேனிப்பூ அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சாப்பிட்ட பின்னால் இந்த சப்பு கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை கூட நம்ம அது அந்த மாதிரி ஒரு பொருள்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு ஏற்புங்கிறதோ அறிஞர் உலகம் ஆய்ந்து கொள்ளட்டும். ஆகையினால இப்படி பல வகையில் இந்த ரொம்ப அருமையான சங்கீதம் கேட்குறான் வலேம்பாங்க இல்லையா, ஜோர் அப்படி அந்த மாதிரி என்னென்ன அது மாதிரி என்னென்னா இந்த சப்பு கொட்டுறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த அவனுடைய பெருமையை நினைந்து அந்த இதில் வெள்ளத்தில் திளைக்கிற போது இந்த பருத்தமலை சிறுத்தை இடைங்கிற அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருடைய அந்த வேல் வகுப்பு அதை சொல்கிற போது அந்த அந்த சந்தத்தை கேட்டு முருகப்பெருமான் பலேனாராம் நயமாக சொல்கிறது. முதல் எழுத்து பா முடிக்கிற போது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துடத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலேன்னு வர முருகப்பெருமான் பார்த்தாரு. முதல் எழுத்து பா, கடைசி எழுத்துல பலேன்னு சொன்னார். அருணகிரியாரை பார்த்துன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. முருகன் சொன்னாரோ இல்லையோ, அது மாதிரி என்னன்னா பாராட்டுகிறது. அப்படி ஒன்றில் லயிக்கிற பொழுது அப்படியே அந்த மாதிரி உளக்குறிப்புகளெல்லாம் நேருங்கிற குறிப்பை பெரியவர்கள் சொன்னார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம்.
இருக்கட்டும். ஆகையினாலே இப்படி ஏராளமான செய்திகள் இதை விரிக்கிற் பெருகும், தொகுப்பின் எஞ்சும். அதனால் ரொம்ப குறிப்பாக என்னன்னா ஒரு அருமையான பாடலை நினைவுபடுத்தி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில். இதெல்லாம் தேவை, மனைவி தேவை, மக்கள் தேவை, பேரன் பேத்து எல்லாம். உலக சுகபோகங்கள் அருணகிரிநாதசாமியே கேட்டார், இக பர சௌபாகியம் அருள்வாயே. இந்த திருமுறையில் கையெறு சாற்றுவது மரபு. அப்படிதான் மெய்கண்டார் அவதரித்தார். ரொம்ப அருமையான மங்களகரமான மங்கள நூல் திருவாசகம் அப்படின்னு நம்ம பாராட்டுதலுக்கு உரிய நம்முடைய இதற்கு முன்பு பேசிய அன்பரும் சொன்னார். உங்களுக்கு இந்த சில தினங்களுக்கு, அதாவது நேற்றைக்கு முன்தினம் கரூரில் ஒரு நிகழ்ச்சி. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம வீட்டு பல குழந்தைங்களுக்கு என்னன்னா வயது அதிகமாகிடுது. ஏன்னா படிப்பு ஒரு காரணம், அந்த அளவு படித்ததுக்கு வேணுங்கிற வரன் கிடைக்கிறது அதுவும் ஒரு காரணம், அப்புறம் எல்லாமே அமைஞ்சால் சீர்வரிசை, இப்படி பல வகையான பிரச்சனைகளில் பல பிள்ளைகள் 30க்கு மேலே 35 தாண்டி பிள்ளைகளும் பெண் குழந்தைகளும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் தாண்டி போனால் ஜாதகம், அங்கே போனால் செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், நாகதோஷம், அது இதுன்னு எதையாவது சொல்லி கூடி வர்றதையும் அங்கே ஒரு ஜோதிடர் தட்டி விட்டு விடுகிறார். இதுக்கெல்லாம் என்னதான் விடிவு அப்படின்னு ஒரு பெரிய குமுதம் பத்திரிகையில் ஜோதிடத்துறையில் வல்லவர் அங்கே எழுதிய ஒரு அறிஞர் அதில் கலந்துக்கிட்டார். அடியேனும் அந்த நிகழ்வு மிகப்பெரிய அரங்கு, மிகப்பெரிய அற்புதமான கூட்ட நிகழ்வு. அதில் அடியேன் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, அடியேனுக்கும் இந்த ஜோதிடத்தை பற்றியே, ஏன்னா பல நூல்களை பார்க்குற போது ஜாதக அலங்காரம்னு ஒரு அருமையான நூல், அந்த காலத்தில் அந்த நூலை பாடியவர் ரொம்ப அழகாக நல்ல சாத்திர தோத்திர வேத சிவாகம உபநிடத நம்முடைய சைவ திருமுறைகள் எல்லாமே பயின்றவர்கள். அவ்வளவு அழகாக அந்த நூலை எழுதியிருக்காங்க, பாடியிருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கணித்த ஜோதிடத்தில் எனக்கு என்னென்ன 3 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, இப்படித்தான் மனைவி, இதுதான் வாழ்க்கைன்னு யார் எழுதுனாங்களோ அது எனக்கு பொருந்தி வருது. ஆனால் மற்ற ஜாதகங்களுக்கு பொருந்தி வரல. இது ஏயா பொருந்தலை? அப்போ எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான், சொன்னவன் ஏதோ காரணத்தில் பலனை ஏடாகூடமாக சொல்லி வைக்கிறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த ஜோதிடம்னு பார்த்து என்னோட பிள்ளைகளுக்கு பார்த்தேன், இதையெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு திருமுறையில் கயிறு சாத்துவது. எனக்கு வந்த பெரிய மாப்பிள்ளை, அடுத்து அப்படி இன்னொரு மாப்பிள்ளை, எல்லாத்துக்கும் நான் என்ன கல்யாணம் எல்லாம் ஜோதிடம் ஜாதகம்லாம் இருந்தாலும் எல்லாம் ஏற கட்டி வச்சுவிட்டு திருமுறையில் கயிறு சாத்துவேன். அதில் என்ன வருதோ அதுதான் முடிவு. சம்மதமான சம்பந்தி வீட்டையும் கேட்டுக்க வேண்டியது. 2 பேரும் ஒன்றா உட்காந்து திருமுறைக்கு கயிறு, அதை பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றி திருமுறையில் கயிறு சாத்தினேன். அழகாக திருப்பொற்சுண்ணம் வந்தது. ஒரு பெண் குழந்தைக்கு முத்து நச்சாமம் பூ மாலை தூக்கி அந்த மஞ்சள் வையகமெல்லாம் உரலதாக மாமேறி என்னும் உலக்கை நாட்டி மெய்யேனும் மஞ்சளை நிறையாட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான். இதை விட உன என்னையா வேணும்? முடி கல்யாணத்தை. அழகா அரசு பணி கிடைத்து குழந்தைகளோடு இன்னைக்கு நல்ல சீரும் சிறப்புமா இருக்கு. மாப்பிள்ளைக்கு ரஜ்ஜு தட்டு இருக்கு, ஜாதகத்துப்படி ரஜ்ஜு தட்டி இருக்கு. யாரா ரஜ்ஜு தட்டுனா பொண்ணு கொடுப்பானா? நான் கொடுத்துருக்கேன். திருமுறையை நம்பி கொடுத்துருக்கேன். திருவாசகம் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற போது திருப்பொன்னூசல் வந்தது. கல்யாணத்திலேயே ஊஞ்சல். உடனே முடிவெடுத்தாச்சு. அதனால என்னன்னா திருவாசகம்ங்கிறது அற்புதமான மங்களகரமான உயரிய ஞான பெருநூல். அதனால இப்படிப்பட்ட நூலை இடையறாது ஓதுகிற பெருமை உலகிலே இருக்கிற பல சைவ அன்பர்களுக்கு இருந்தாலும், உடம்பெல்லாம் உயிர் வியாபித்திருந்தாலும் இதயத்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுபோல இந்த திருநெல்வேலி சீமையிலே தன்னார் தமிழைக்கும் தன்பாண்டி நாட்டிலே கல்லிடை குறிச்சி வாழ் அன்பர்கள் இங்கே இப்படி ஒரு திருவாசக முற்றுவதில் ஒரு நிகழ்வு போல இதுவரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி, இப்படிப்பட்ட உங்களோடு இருக்கிற அருமையான பெற்றை பெருமான் நமக்கு நல்கினான். காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலமுண்டானோடு நான்முகன்வானவர் நன்னறிய
ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். விழாக்குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை மீண்டும் உற்சாகப்படுத்தி எல்லா இடங்களிலும் இப்படி திருவாசக முற்றோதல் நிகழ்வுகள் செம்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கு உரத்த கரவொலியை மீண்டும் நீங்கள் எழுப்பி அவர்களை நெஞ்சார வாழ்த்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க. இதை சொன்னால் பல இடங்களில் தெரியாது. இங்கே அடுத்த வரி என்னன்னு நீங்கள் தான் திருவாசகமே வடிவமாக இருக்கீங்களா, அதனால் எல்லாம் சரியாக சொல்லிடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. காவாய் கனகத்திரளே போற்றி, திருச்சிற்றம்பலம். அந்த ஞான தமிழ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் விடுதூதில் ஒரு பகுதியை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். இந்த ஒன்று சொன்னாலே நம்ம சைவ திருமுறைகளை எந்த அளவு அந்த தமிழ் விடுதூது போற்றி இருக்கிறது, அதில் மணிவாசக பெருமான் எப்படி இடம்பெற்று இருக்கிறாருங்கிறதையும் நினைவுபடுத்தி விடுகிறேன். சீர்கொண்ட கூட சிவராச தானிபுரத்து ஏர்கொண்ட சங்கத்து இருந்தோறும் போர் கொண்டு இசையும் தமிழ் அரசு என்று ஏத்தெடுப்ப திக்கு விஷயம் செலுத்திய மின்னும் நசையுறவே செய்ய சிவஞான திரளெட்டில் ஓரேடு கையில் எடுத்த கணபதியும் கூடற்புறந்தொருகார் கூடற்புலவரெதிர் பாடல் அறிவித்த படைவேளும் வீடகலா மண்ணு மூவாண்டில் வடகலையும் தென்கலையும் அன்னை முளைப்பாலின் அறிந்தோறும் முன்னரே மூன்று விழியார் முன் முதலையுண்ட பிள்ளையை பின் இன்று தரச் சொல்லி நிசைத்தோறும் தோன்றையன்மால் தேடி முடியாடியை தேடாதே நல்லூரில் பாடி முடியா படைத்தோறும் மட்டோலை பூவனையார் வார்ந்தோலை சேர்த்தெழுதி பட்டோலை கொள்ள பகர்ந்தோறும் மணிவாசக பெருமான் முட்டாதே ஒல்கா பெருந்தமிழ் மூன்றோதியருள் மாமுனியும் தொல்காப்பியமொழிந்த தொன்முனியும் மல்காச்சற் பாத்திரங்கொண்டே பதிபார் பாய்வசுவை 12 சூத்திரங்கொண்டே பிணித்த தூயோரும் நேத்திரமாம் தீதில் கவி இருமாளிகை தேவர் ஆதிமுனிவர் அனைவோரும் சாதியுறும் தந்திரத்தினாலுடைய சார்வினையை சாற்று திரு மந்திரத்தினால் ஒழித்தவல்லோரும் செந்தமிழில் பொய்யடிமையில்லா புலவர் என்று நாவலர் சொல் மெய்யடிமை சங்கத்து மேலோரும் ஐயடிகள் காடவரும் செஞ்சொற்களரிற்று அறிவாரும் பாடவரும் தெய்வமொழி பாவலரும் நாடவரும் கல்லாதார் செல்வமென கல்வி கேள்விக்கு உரியர் எல்லாரும் நீயாயிருந்தமையால் என் அடிகளே தமிழே உனை கண்டு ஏத்தின் இடர்தீரும் என்று உன் பொன்னடியே புகழா பொற்றினேன். அரியாசனம் உனக்கு, ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே, இருந்தமிழே என்ன உன்னால் இருந்தேன். விளக்கம் கொடுத்து அந்த பாடலை பாட வைப்பார்கள். ஐயாவுடைய விளக்கத்தில் அந்த பாட்டு நமக்கு தேனாக பாயும். அவ்வளவு பெரிய சிறப்பு பெற்ற ஐயா நம்முடைய கல்லடைக்குறிச்சியினுடைய இந்த 500வது விழாவிலே வந்து நம்மையெல்லாம் சிறப்பித்தது நாம் செய்த புண்ணியமாகும் என்று சொல்லி அவர்கள் நீண்ட ஆயுளும் நிறைந்த நோய் நொடியற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று வாழ நம்முடைய குழுவின் சார்பிலே நல்லதொரு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.